ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்புறம் இன்ட்ராடே இந்த 3 விதமான ட்ரேடிங்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அதில் நம்ம எதை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ அதில் நம்ம எதை அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாங் டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்டெபிலிட்டினா வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபோவ் 3 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேணும், என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபண்டமெண்டல் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் மாதிரி, ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். தென் ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் நம்ம ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. வாரன் பஃபட் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டோன்ட் கீப் யுவர் எக்ஸ் இன் அ சேம் பாஸ்கெட் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க முட்டை எல்லாத்தையும் ஒரே அட்டைப்பொட்டியில் ஒரே கூட்டில் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, ஒன் டைம் ஒரு செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஐடி செக்டார் திடீர்னு ஒரு ஒரு நெகட்டிவ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நெகட்டிவ் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா, அந்த டைமில் பெரிய ஃபால் சந்திச்சுது அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலில் போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிஃபரெண்ட் செக்டார்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு ஐடி செக்டார், ஒரு ஃபினான்ஸ் செக்டார், ஒரு பேங்கிங் செக்டார், இன்னொரு வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஒரு எஃப்எம்ஜிசி. ஸோ எஃப்எம்ஜிசி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட கன்சியூமர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஐடிசி அந்த மாதிரியான ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து அதில் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டாரில், அதுக்காக எல்லா செக்டாரில் நம்ம கை வைக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எதுலலாம் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த மாதிரியான கான்ஃபிடென்ட்டான ஒரு 4 செக்டாரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவை என்றைக்குமே வந்துட்டு ரொம்ப கீழே கொண்டு போகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ இதில் நான் ஏர்லியராக கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் டைவர்சிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ மட்டும் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்தந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்பப்போ நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ, நம்மளோட செக்டார் என்னென்ன செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஷார்ட் டேர்மில் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஸோ ஸ்டாக் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லாங் டேர்ம் வந்து டியூரேஷன் அதிகம். ஆனால் இது ஷார்ட் டியூரேஷனுங்கிறது வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 3 டேஸ்லேருந்து அதிகபட்சம் 1 மந்த்லேருந்து 2 மந்த்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல விலையில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு திரும்ப விற்கிறதுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணணும். பட் ஆனால் பையிங் செல்லிங் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல் அப்படின்னா என்னன்னா, ஸோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டலை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லை வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ், மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்து நம்ம வந்து பையிங் பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் பண்ணணும். ஸோ இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம் தான். ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம். பட் அதிகமாக நமக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் தான் இங்கே கை கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறதுனால நம்ம லாங் டேர்மை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து பேட்டர்ன்ஸ் உருவாயிருக்கணும். ஸோ வால்யூம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும். வால்யூம்னா அதிகமாக இப்போ நம்ம பை பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு வந்து நம்ம அதை ஹோல்ட் பண்ண போகிறோம், இல்லை 1 மந்த்துக்கு ஹோல்ட் பண்ண போகிறோம், அதில் ஒரு 10% வந்து மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்ல வால்யூம் வந்து மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். தென் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் கூட சார்ட்டில் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு கீழே வந்துருக்குது. இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கீழே ஒரு லெவல் நம்ம டச் பண்ணிட்டு மேலே போயிருக்குது, இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்கல்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கல்ஸை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இருக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10% வந்து மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிச்சிடுது அப்படின்னா மினிமம் ஒரு 3% 4%க்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத நாம டிசைட் பண்ணிட்டு, ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கீழே போனால் இன்னும் மார்க்கெட் கீழே போகும், அதனால இந்த ப்ரைஸில் நான் எக்ஸிட் ஆகிருக்கேன் சொல்லி நாமளே வந்து ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை, பட் ஷார்ட் டேர்ம் அண்ட் வந்து இன்ட்ராடேக்கு வந்து கம்பல்சரி வேணும். ஸோ இதை வந்து இல்லாமலே நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பிலோ ஒரு 2% நம்ம ரிஸ்க் லெவலில் வச்சிருப்போம். ஆனால் 4% 5% கீழே போயிடுவோம். அப்போ நம்ம வந்து சைக்காலஜிக்கலி நம்ம எப்படி அடிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னா, ஸோ 5% லாஸ் ஆயிடுச்சு, வேணாம், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம விற்றுக்கலாம், இல்லை ஒரு 2% லாஸில் விற்றுக்கலாம், இல்லை வந்து ஈக்குவல் பண்ணிட்டு விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அந்த டைம் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா, சேம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த் 2 மந்த் அப்படிங்கிற டைம் இருந்தால் பரவாயில்ல. பட் ஆனால் 1 இயர் 2 இயர்ஸ் கூட
நம்ம வாங்கின ப்ரைஸ் கூட வந்து டச் பண்ணாமல் திரும்ப போயிருக்கும். ஸோ இது என்னோட பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ். ஒரு குறிப்பிட்ட லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கெயினுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. நமக்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இதையும் நம்ம மீட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் நம்ம இதை விட அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லாங் டேர்ம்னா லாங்காக ஹோல்ட் பண்ணுறது, ஷார்ட் டேர்ம்னா ஷார்ட் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இன்ட்ராடே அப்படின்னா இது கம்ப்ளீட்லி வந்து வித்தின் டேக்குள்ள வாங்கி வித்தின் டேக்குள்ள விற்கும். நமக்கு வந்து குயிக்கா ஒரு பை பண்ணி குயிக்கா செல் பண்றது. ஸோ அதனால வந்து சிங்கிள் ட்ரேடர் ட்ரேட் பண்றது. ஸோ சிங்கிள் டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இது பேரு. ஸோ இது வந்துட்டு ஹைலி வந்து ஒரு லிக்விட் ஸ்டாக்ல தான். லிக்விட் ஸ்டாக்னா அதிகமான மொமெண்ட் இருக்கணும், ஒரு வாலடைல் இருக்கணும். வாலடைல்ங்கிறது மேலே கீழே ஏறி இறங்குது இல்லையா, அந்த வாலட்டிலிட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்ல தான் நம்ம இந்த ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கும். வித்தின் 1 hour, வித்தின் 2 hours, இல்லைன்னா மார்னிங் ஒரு 10-10:30க்கு வாங்கிட்டு மத்தியானம் ஒரு 2-2:30க்கு வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டைம் செட் ஆஃப் இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டார்கெட் இது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் வெளியில வந்துடணும், ஒன்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆனாலும் வெளியில வந்துடணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு டெக்னிக்கல் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கல்ப் ட்ரேடிங்கிறது என்ன அப்படின்னா வித்தின் 5 minutes ஆர் 10 minutes ஆர் 15 minutesக்குள்ள நம்ம வந்து பை பண்ணிட்டு செல் பண்ணிட்டு வெளியே வர்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இதுக்குன்னு ஒரு வரைமுறை நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான், இதுதான் டார்கெட் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வரைமுறையை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஸோ மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் இருக்க தான் செய்யும். ஆனா இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நாம முட்டாளாயிடுவோம். இங்க என்ன கம்ப்ளீட்டா யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு இன்ட்ராடே பண்றப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பேட்டர்ன், என்ன இண்டிகேட்டர், பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு. ஸோ பிரைஸ் மூவ்மெண்ட்ங்கிறது அப்வர்ட் பிரைஸ் மூவ்மெண்ட்ல இருக்கா, டவுன்வர்ட் பிரைஸ் மூவ்மெண்ட்ல இருக்கா. ஏன் இதுல வந்து நம்ம வந்து இன்ட்ராடேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து செல் பண்ணிட்டும் பை பண்ணலாம், பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ செல் பண்ணிட்டு பை பண்றதுனா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 100 rupeesல இருக்கு அப்படின்னா, 100 rupeesல இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் கீழே இறங்கும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா, நம்ம 100 rupees இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு மிஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுத்துட்டு செல் கொடுத்துடலாம். செல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு அது வந்து செல் ஆயிடும். அப்புறம் வந்து 95 ரூபாய் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணணும். ஆனா அந்த ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி நான் யூஸ் பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நான் இவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜில நான் இவ்வளவு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நான் வெளியே வந்துடுவேன், இந்த டார்கெட் அச்சீவ் ஆனாலும் நான் வெளியில வந்துடுவேன் அப்படிங்கிறத நம்ம மெயின்ல நாம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாம முதல்ல இதுல தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடுக்குள்ள என்டர் ஆகணும். இதுல ஸ்கல்ப் ட்ரேடிங்கிறது என்ன அப்படின்னா, வித்தின் அந்த 5 minutes கேண்டில், 15 minutes கேண்டில், அந்த மாதிரி சொல்லுவோம். 10 minutes கேண்டில், 15 minutes கேண்டில் தனித்தனியாக கேண்டில்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிற டைமுக்குள்ள தான் நம்ம அந்த ட்ரேடை பண்ணுவோம். ஸோ வித்தின் ஒரு கேண்டில் 2 கேண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த 2 கேண்டில் 3 கேண்டில் அந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே எக்ஸீட் ஆயிப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல்ப் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ட்ராடே பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயம் பதட்டம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்ல பாக்குறப்ப அது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். பட் ஆனா நம்ம கையில இருந்து காசை போட்டு ஒரு டைம் ட்ரேட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா பயம் பதட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இதில் நம்ம இங்க என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட சைக்காலஜிக்கலா நம்மளோட எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஃபிட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மூணுக்குள்ள கீ டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து பார்த்துடலாம். ஸோ இதை வந்து டைம் டியூரேஷனை பொறுத்து இந்த மூணே வந்து பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுனால இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷார்ட் டைமுக்கு பையிங் பண்ணி ஷார்ட் டைமில் செல் பண்ணுறதுனால இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எக்ஸ்போசர் இருக்கிற இடம். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே. ஸோ வித்தின் அ டேக்குள்ளே வாங்கி வித்தின் அ டேக்குள்ளே வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து ஒரு நல்ல ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் நம்ம பர்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ லாங் டேர்முக்கு அதை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஸோ அப்பப்போ அந்த செக்டர் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் பற்றின நியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஒன் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து கொஞ்சம் வெல்வெஸ்டாக கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டாக்காக இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்டாக்காக இருக்கணும். இதில் வந்து முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம வாங்கணும். டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எக்ஸ்போசர் ஆனது. ஸோ இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மொமெண்டம் கொடுக்குற ஒரு ஸ்டாக்காக இருக்கணும், வொலைட்டல் கொடுக்குற ஒரு ஸ்டாக்காக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்டே வந்து டிசிப்ளினாக வந்து நம்மளே ஒரு ப்ரைஸ் டார்கெட்டு, நம்மளே ஒரு ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணணும்.
ஸோ இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் அக்குமுலேட் பண்ணுறதுக்காக நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு மந்த்லி சேலரி வாங்குற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி நம்மளோட சேலரி வந்துட்டு ஒரு 25,000 30,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் ஒரு 5 to 10,000 நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைம் வந்து ரிஸ்க் நான் எடுக்க தயாராக இருக்கேன், ஃபுல் டைமாக வந்து நான் வந்து ட்ரேட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிஸ்கி லெவலில் வந்து டச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டே ட்ரேடிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன பார்த்துருக்குங்கிறத ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அதாவது டைவர்சிஃபைங்கிறது ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவை வேறு செக்டார்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கணும். தென் ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து மொமெண்டம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன மொமெண்டம் என்ன மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ தென் அடாப்டபிலிட்டி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ண நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு நாம வந்து டிசிப்ளினாக அடாப்ட் ஆகணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே. ஸோ இந்த 3 தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பண்ணலாம். சின்ன வயசுலேருந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் பேக்கப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வெல்த்தாக வந்து கிரியேட் ஆகி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் நம்ம யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்மில் நம்ம யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு என்னோட ஒர்க் பண்ணுற பிளேஸில் என்னோட மொபைல் ஆக்சஸ் இருக்குது, என்னால் மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஷார்ட் டேர்ம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ராடே யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து எனக்கு லீவ் கிடைக்கும், எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வித்தின் யுவர் ஒர்க்கிங் டைமில் வந்து இன்ட்ராடே பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட சைக்காலஜி, உங்களோட எமோஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைமில் உங்களோட ட்ரேடை எடுக்காதீங்க. ஸோ கம்பல்சரி உங்கள் பாஸ் கூப்பிட்றாரு, உங்களோட கொலீக்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எடுத்துகிட்டு உடனே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரேடை வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக ஃபர்தர் வீடியோஸ் வந்து நான் அந்த நீங்கள் கேட்குற இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் மேக் பண்ணுறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.